அமைச்சர் பொன்முடி மேலே, முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இந்த வழக்கையும் இந்த தீர்ப்பையும் எப்படி பார்க்குறீங்க? பொன்முடி மீது வீசப்பட்ட அந்த கரை இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிச்சு அறிவாலயத்திலையும் விழுந்திருக்கு, முதலமைச்சருடைய சட்டையிலையும் விழுந்திருக்கு, முதலமைச்சர் நெத்தியில பொட்டாக ஒட்டி இருக்குன்னு நான் உறக்க சொல்லுவேன். ஊழல் செஞ்ச நான் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர அந்த வீட்டு பெண்மணிகளை இணைக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு பரிதாபம்னு வச்சுக்கோமே, தவறுன்னு தீர்ப்பு சொல்லிடத்த நான் கிடையாது. பொன்முடியினுடைய மனைவி அட்வான்ஸ் டாக்ஸே கட்டியிருக்கிறார், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணல. அதனால அதை ஒரு அடிப்படை காரணமா வச்சு நான் குற்றவாளியின் முடிவுக்கு வரேன்னு சொல்ற போது இன்னொரு நீதிபதி அதை வேற மாதிரி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த பெண்மணி இன்னைக்கு வெளியில வந்திருப்பாரு. எனக்காக பாடுபட்டீங்களே, இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டீங்களே, பணமும் அடிச்சிருக்கீங்களே, அடிச்சதா சொல்றாங்களே, ஏதாவது பேசணுமா இல்லையா? ஒரு தலைவர் பேசுனீங்களா? இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 4 மாதங்கள் 6 மாதங்களுக்குள்ளாக திமுகவின் சட்டத்துறை 4 கோஷ்டிகளாக பிரிந்து விட்டது. கேசி வீரமணி பயில, எம்ஆர் விஜயபாஸ்கர் பயில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா குறைபடுறதா கேட்டு வாங்கி உடனடியாக ஒப்புதல் கொடுங்க. சட்ட நடவடிக்கைகள் தொடருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை ஒரு டிட்டு பாத்தீங்களா? எந்த பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்கிறாரா? ஏன் பேச மறுக்கிறா? அதனாலதான் அண்ணாமலை இதில் நான் சேர்க்கல. சீமானுக்கு இருக்கிற அந்த நேர்மை, இந்த விஷயத்துல அந்த உரிமை அண்ணாமலைக்கு கிடையாது. ஒரே ஊர்வலம் பொன்முடியை உடனே விடுதலை செய், எங்கேயாவது பார்த்தீங்களா? மக்கள் அப்படி வரமாட்டாங்க. திமுக தொண்டர்கள் சில பேர் உணர்ச்சி வசப்படலாம், மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஊழல் நடக்கிற பற்றி கவலைக்க மாட்டாங்க. ஒரு அளவு தாண்டி போறாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறப்போ அதை மைண்டில் வச்சு தண்டனை கொடுப்பாங்க. உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்த அமைச்சர் பொன்முடி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பால் முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவர் மீது தொடர்ந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகு மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனை விதிச்சிருக்கு. தொடர்பாக பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் நம்முடைய இருந்திருக்கார். பேசுகிறோம் சார். வணக்கம். வணக்கம். அமைச்சர் பொன்முடி மேலே, முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இந்த வழக்கையும் இந்த தீர்ப்பையும் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு அந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆட்சியை பிடிக்க நினைக்கிற கட்சி பொதுமக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி தான் இப்போது நடந்து கொண்டிருப்பது ஊழல் ஆட்சி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பணத்தை கொள்ளையடித்தோடு நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. சொன்னதோடு நிற்காம சில நேரங்களில், பல நேரங்களில் தேர்ந்தெடுத்து சில நபர்கள் மேலே, பதவியிலிருந்த அமைச்சர்கள் மேலே சில குறிப்பிட்டு தான் பண்ணுறாங்க. அதை தேர்ந்தெடுக்கிறதுனா நான் ஏதோ எல்லாத்தையும் தவறாக சொல்லலை. அரசியலில் வலிமை மிக்கவர்கள், நிஜமாகவே பணத்தை அடித்தவங்க, நல்ல போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாங்க. இப்போ கதர் கிராம தொழில் வாரியத்தை வைத்திருந்த அமைச்சர் 5 கோடி ரூபாய் அடித்தார்லாம் அவர்கிட்ட போகவே மாட்டாங்க. ஆனால் அதே துறையை வைத்திருந்த ஒருவர் அரசியல் செல்வாக்கு மிக்க நபராக நம்ம கட்சிக்கு நாளைக்கு ஒரு த்ரெட்டாக வருவார் அப்படின்னு நினச்சிருந்தா, இல்லை உள்ளூர் அரசியல் அவர் கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு நினச்சா ஒரு FIR போட்டு வச்சுருவாங்க. பொதுவாகவே அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் மீது தான் அந்த பார்வைப்பாங்க. அப்போ அந்த 5 பேரை தவிர, அந்த 7 பேரை தவிர அந்த ஆட்சியில் வேறு யாருமே லஞ்சம் வாங்கலையா, கொள்ளையடிக்கலைன்னா அடிச்சிருப்பாங்க. அவங்கவுங்க ஜாதகம், இந்த அரசியல் கணக்கு, உள்ளூர் கணக்கு, பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல ஒரு பகுதி அப்படின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆட்சியிலையும் அதற்கு முன்பு பதவியில் இருந்த மேலே வழக்குகள் தொடுக்கப்படுது. இது ரொம்ப பூதாகரமாக தமிழ்நாட்டு அரசியலில் தொடங்கினதுன்னா அது 96 ஜெயலலிதா ஆட்சியை விட்டு போன பிறகு கலைஞர் நடந்து கொண்ட அந்த வேகம். அதன் பிறகு தான் 2 கழகங்களும் மாறி மாறி அது அரசியல் பழிவாங்கல்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. இருவருமே மாறி மாறி இருவருமே கொள்ளையடித்தார்கள்ங்கிற கருத்தையும் மக்கள் முன்னாடி போட்டு வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் 96க்கு பிறகு தான் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாதிரியான வழக்குகள் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் பொன்முடி கலைஞருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தபோது நடந்ததாக அல்லது அப்போது சொத்து சேர்த்ததாக சொல்லி அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அவர் மீது FIR போடுறார். வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, ஊழல் செய்த நபர்கள் எவராக இருந்தாலும் அது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டால் ஒரு பத்திரிகையாளராக மட்டுமல்ல, இந்த மாநிலத்தின் ஒரு பிரஜையாக, இந்த நாட்டின் குடிமகனாக நான் வரவேற்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நபர்களுமே இது போன்ற தீர்ப்புகளை வரவேற்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இதில்
கொஞ்சம் தள்ளி வச்சு நின்று பார்த்தோம்னா, சட்டத்தை தள்ளி வச்சுட்டு அரசியலுக்கும் தள்ளி வச்சுட்டு பார்த்தா, அந்த அமைச்சர் பணம் சம்பாதிச்சார், ஃபைலை பார்த்தார், சில பேருக்கு உதவி பண்ணியிருப்பார், சில இடங்களில் நியாயமாக நடந்திருப்பார், அதிகாரங்களை சுவைச்சிருப்பார், ராஜபோக உபச்சாரங்களை அனுபவிச்சிருப்பார். ஆனால் அவங்களுடைய மனைவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 70 வயசு, அவங்களும் கிட்டத்தட்ட 70 வயசை தொட்டிருப்பாங்க. ஆமா பரமசிவன் ஒரு முன்னாள் அமைச்சர் இறந்தே போயிட்டார். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு கோடிக்கும் குறைவான ஒரு அமௌண்ட்டை போட்டு சொத்து சேர்த்தான்னு சொல்லி வழக்கு நடந்து ஒரு மாதம் முன்னாடி அந்த தீர்ப்பு வந்துச்சு. அவர் இறந்துட்டார். 73 வயதான அவருடைய மனைவி நடக்கக்கூட முடியாத நிலையில் வந்து அந்த ஆஜரானார். ஓராண்டு சிறை தண்டனைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஊழல் செஞ்சால் இப்படிலாம் பச்சாதாபம் பார்க்கணும் அப்படி நான் சொல்ல வரல. சம்பந்தப்பட்ட அமைச்சர், சம்பந்தப்பட்ட நபர் அப்படி அனுபவிக்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வீட்டு பெண்மணிகள் இருக்காங்கல்ல, நாளை அந்த இடத்துல நம்மளை பொறுத்து வச்சுப்போம். நாம ஊழல் பண்ணுவோமா இல்லையா அதெல்லாம் தனியாக இருக்கட்டும். ஊழல் செஞ்ச நான் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர அந்த வீட்டு பெண்மணிகளை இணைக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஒரு பரிதாபம்னு வச்சுக்கோமே. தவறுன்னு தீர்ப்பு சொல்லிடத்த நான் கிடையாது. அந்த வயதான பெண்மணி இன்னைக்கு அழுதாருன்னு போடுற போதே அதை ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நீதிபதிகளும் அதை வேற மாதிரி பார்க்கலாமோன்னு ஒரு பொதுவான பார்வை தான் நான் சொல்கிறேன். தீர்ப்பு எழுதலை, யாருக்கும் நான் வக்காலத்து வாங்கலை. இது அந்த தவறை நேரடியாக செய்த அவர் பொன்முடி ஒரு தண்டனைக்குள்ளானால் எனக்கு இவ்வளவு வருத்தம் வந்திருக்காது. அது அனுபவிக்க வேண்டிய தண்டனை தான். ஏன்னா நிரூபிக்கப்பட்ட, நீ விடுதலையாகிற வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான், நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இது ஒரு பார்வை. இதோட கடந்து போயிடணுமா? ஒரு நல்ல கொள்கையை சொல்லிட்டோம், தத்துவத்தை சொல்லிட்டோம், ஊழல் பண்ணுவேன், உப்பு தண்ணுவேன், தண்ணி குடிச்சா அனுட்டு போயிட்டோன்னு போக விரும்பலை நான். இது இன்னொரு அரசியல் பார்வை இருக்குன்னு தான் நான் 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை ஒரு முதலமைச்சர், நான் சொன்னேன் இல்லையா, 2 கழகங்களும் மாறி மாறி வர்ற போது எங்கள் மீது போடப்பட்ட அரசியல் பழிவாங்கல் வழக்குன்னு சொல்றீங்கல்ல, அது சும்மா பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்றதுக்கு மட்டும்தானா? நீங்க அப்படி பழிவாங்கலுக்காக போடப்பட்டு வழக்கை சந்திக்கிற அந்த 7 பேர் 8 பேர் முன்னாள் அமைச்சர்கள், இப்போது அமைச்சராக இருப்பான், எம்எல்ஏவா இருப்பான், அவங்கள வச்சு அந்த கட்சி தலைவர் உரிய அறிவுரையை சொல்லணும், ஆலோசனை சொல்லணும். அந்த தன் தொண்டனுக்கு அவர் ஒரு என்ன சொல்றது, வழி நடத்துகிற தலைவனாக இருந்தால் ஒரு ஆலோசனையை சொல்லணும், வழிகாட்டுதலை சொல்லணும். கவலைப்படாதீங்க, வழக்கு நல்லா நடத்துங்க, தப்பு செய்யணும்னா ஏன் பயப்படுறீங்க, நான் சொல்ல புரியல சார். இதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொது வெளியில் பேசணும், டிஸ்கஸ் பண்ண அவசியம். பூட்டிய அறைகளுக்கு கூட இது நடந்திருக்கணும். ஆனால் பழிவாங்கல்னு சொன்ன பிறகும் கூட இந்த ஆட்சி வந்து 2.5 ஆண்டுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையை நிர்வாக ரீதியாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எல்லா அமைச்சர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர். லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறையை கையில் வைத்திருக்கிற உள்துறைக்கு அவர் தான் அமைச்சர். லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் கீழே வருதுன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி என்னவெல்லாம் நீங்கள் இந்த நடந்துட்டு இருக்கு, அரசு ஊழியர்கள் மேலே போடுறது வர்றது ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கோம். தாசில்தார் ஆஃபீஸர் கிளர்க்கில் ஆரம்பித்து ஆர்டிஓ வரைக்கும் எல்லாரையும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் என்ன? இந்த ஆட்சியில் நம்ம மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், தனி நீதிமன்றமே அமைக்கிறோன்னு வாக்குறுதி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் தேர்தல் அறிக்கையில். எதெல்லாம் சாத்தியக்கூறு அந்த லிஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு ஏதாவது ஒரு ரெவ்யூ மீட்டிங் முதலமைச்சர் நடத்தினதா என் நினைவு சரியாக இருந்தால் அப்படி கூட்டமே நடக்கலை. சரிதானே? அப்படி நடந்திருந்தா நான் ஒன்று, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக நடந்த இந்த ஆட்சியில் நாம் போட வேண்டிய வழக்குகள் என்ன? பழி வாங்குறதுக்காக நம்மளும் நடந்துக்க வேண்டாம். எது ஆதாரங்கள் இருக்கோ அதை மட்டும் போங்க. கடந்த ஆட்சியில் எங்கள் மேலே பழி வாங்கினதான் நாங்கள் சொன்னோம். நிஜமாகவே சொத்து சேர்த்துருந்தா அவங்க வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பாங்க. தவறு நடந்திருந்ததா? கடந்த கால ஆட்சியாளர்களுடைய அழுத்தங்களுக்கு பயந்து நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா நடந்திருந்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. சொல்லியிருக்கணுமா கூடாதா? நான் கட்சிக்காரன் பார்வையில் பார்க்குறேன், பொன்முடி இடத்துல இருந்து நான் பேசுகிறேன். ஊழல் செஞ்சால் தண்டனை அனுபவிக்கிறோம், மாற்று கருத்தில் தீர்ப்பு வந்து அவர் ஜெயிலுக்கே போக போகிறார். ஒருவேளை அந்த அப்பீல் ஏற்றுக்கலைனாலோ இல்லை நீங்கள் முதல்ல சிறைக்கு போங்க அப்புறம் பெயிலுக்கு வாங்கன்னு சொன்னாலும் உச்சநீதிமன்றத்துடைய பார்வையை பொறுத்து அவருக்கு அந்த தலையெழுத்து தீர்மானம் ஆகுது. அதுக்குள்ளே நான் வரவே இல்லை. ஒரு முதலமைச்சர், திமுக தலைவராகவும் இருக்கிற முதலமைச்சர் தன் கடமையிலிருந்து தவறிட்டார்னு சொல்கிறேன். இதை நம்ம நேற்று முன்தினம் சொன்ன போது சில ஊடகங்களில் என் மீதே சில பேர் வருத்தப்பட்டாங்க. என்னங்க அப்போ ஊழல் செஞ்சவனை பாதுகாக்கிறத முதலமைச்சர் வேலை அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பொன்முடிக்காக இந்த வழக்கில் ஆஜரான என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், எம்பி ஒரு பேட்டி கொடுக்குறார். கன்விக்ஷன் அன்னைக்கு சொல்லியாச்சு, கன்விக்டடுன்னு சொல்லிட்டாரு. தண்டனை வரத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாதங்களை எடுத்து வைக்க வாய்ப்பு கொடுப்பாங்க, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. தண்டனை அறிவிக்க போகிறேன், என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு சக்கரை நோய் இருக்குது, இதய நோய் இருக்குது, குறைச்சி தண்டனை கொடுங்கன்னு ஜெயலலிதாவும் கேட்டார், எல்லாரும் கேட்பாங்க. சட்டம் கொடுக்குற வாய்ப்பு, வசதி அது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக தீர்ப்புக்கு பிறகு அறிவாலயத்தில் பேட்டியளித்த பொன்முடிக்காக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, இதே நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிமுக ஆட்சி காலத்தில் 2011-15 மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் சட்டத்துறை செயலாளராக இருந்தார் தமிழ்நாடு அரசுக்கு.
அந்த இடத்தில் இருந்தபோது அவரிடம் வந்த கோப்புகளில் ஒன்று தான் இந்த வழக்கு தொடர்பான கோப்பு. இந்த வழக்கு எஃப்ஐஆருக்கு அப்புறம் சட்ட நடவடிக்கை தொடர்ந்த போது அது தொடர்பான சொத்துக்களை முடக்கி வைக்கணுன்ற கோப்பை கையாண்டவரே நீங்கள் தான். அதனால் நீங்கள் தீர்ப்பு சொல்ல சரியா இருக்குமான்னு கேட்டபோது அப்போதே வாதத்தின் போதே சொல்லி இருந்தாலும் நான் விலகி இருப்பேன் அல்லது விலகி இருக்க மாட்டேன்னு ஏதோ சொன்னதா அவர் ஒரு பதிவு பண்றாரு. அவர் தவறுதலா சொன்னாரா இல்லை தெளிவா என்ன சொன்னா நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். ஆக மொத்தம் இந்த பாயிண்ட் நீங்க எப்ப சொல்லியிருக்கணும்? எல்லாரும் மூத்த விவரம் அறியாதவர்கள் அல்ல. என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர், அரசியல் பழிவாங்கல்னு நீங்க வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்றீங்க, ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றீங்க, ஒவ்வொரு பொதுக்குழுல செயற்குழுலையும் சொல்லி காட்டுறீங்க. இளங்கோவுக்கும் தெரியும் நல்லாவே, பொன்முடிக்கும் நல்லா தெரியும். ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்ததுன்னா சரி என்ன வழக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கு பொன்முடி, கொஞ்சம் கவனமா இருங்க, நம்மளுக்கு அரசியல் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு உள்ளே வெளியேயும் சூழல்கள் நல்லா இல்லை, பிஜேபி நம்மளை குறி வைக்கிறேன், இதெல்லாம் அரசியல் டிஸ்க். நான் அதனால சொன்னேன் ஊழல் செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதை நம்ம வரவேற்கணும், ஒட்டுமொத்த நாடும் மக்களும் வரவேற்கணும்னு சொல்லிட்டேன். அந்த பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. நான் இப்ப பேசுறது அரசியல். ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவர் தன் கடமையை செய்தாரா செய்யலைங்கிறது அந்த விளக்கத்தை சொல்றேன். ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருந்தால் சொல்லுங்க. வந்து இதுல ஒரு சந்தேகம், நீங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயம், என்ஆர் இளங்கோவினுடைய பேச்சும் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் செய்ய தவறுன்னு தான் நீங்க சொன்ன விஷயம். திமுகவினுடைய சட்டத்துறை தொடர்பாக வந்து இங்க எப்பவுமே பெருமையா சில விஷயங்கள் பேசப்படும். நாடு முழுக்க பல்வேறு கட்சிகளை திணறடிச்ச அமலாக்கத்துறையவே வந்து நீதிமன்றத்துக்குள்ள திணறடிச்சது வந்து திமுக சட்டத்துறை அப்படிங்கிற விஷயம் வந்து செந்தில் பாலாஜி விவகாரத்திலிருந்து தொடர்ச்சியா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல திமுக சட்டத்துறை கோட்டை விட்டுருச்சோம். அத்தனை பெருமைகளையும் தலையில் தூக்கி வைத்திருந்த அல்லது தலையில் வைக்கப்பட்ட ஒரு மகுடமாக இருந்ததுதான் திமுகவின் சட்டத்துறை. எது வரைக்கும்? 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சி பொறுப்பில் அமரும் வரை. அதுக்கப்புறம் கூட ஒரு 4 மாசம் நான் டைம் கொடுக்குறேன். ஒருத்தர் அட்வொகேட் ஜெனரலா போட்டாச்சு, ஒருத்தர் அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞரா போட்டாச்சு பிபியா, இன்னொருத்தருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாச்சு, இன்னொருத்தர் எம்பி ஆக்கிட்டீங்க. 4 பேரும் நல்லா இருக்கிறாங்க. வில்சன், என்ஆர் இளங்கோ 4 பேர் தான். அப்படி வச்சுப்போம். இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 4 மாதங்கள்ல 6 மாதங்களுக்குள்ளாக திமுகவின் சட்டத்துறை 4 கோஷ்டிகளாக பிரிந்து விட்டது. இது அத்தனை பேருக்கும் தெரியும். வெளியில அப்படியே பூசி முளைக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு திசையில இந்த வழக்குகளை நடத்துறது, வழக்குகளை தேர்ந்தெடுக்கிறது, யார் ஆஜராகணும் யார் ஆஜராகக்கூடாது, அவ ஆஜரான நான் ஆஜராக மாட்டேன் அப்படிங்கிற சண்டை தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இந்த முதலமைச்சரால், திமுக தலைவரால் அந்த சண்டையை இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல. அதுதான் பொன்முடியை காவு வாங்கி. அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னைக்கு என்ஆர் இளங்கோ போய் நிக்கிற போது எதுக்காக நானும் வர்றேன்னு வில்சன் போய் நிக்கணும். ஏஜி வந்து திமுக பொன்முடிக்காக ஆஜராயிருக்க வேண்டாம், சில குறிப்புகளை கொடுத்திருக்கலாம். சார் சொல்றது புரியுங்களா சார்? எல்லாரும் எடுத்து நிக்கிறோம் இல்ல, மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு 10 பேர் இங்க போய் நின்றுக்கணும். அவர் சொல்ல மருந்து அவர் சொல்லியிருக்கணும். இந்த ஆர்கியூமெண்ட் நடந்த போது சொல்லியிருந்தா நீதிபதி ஜெயச்சந்திரன் அப்போது விலக நான் மறுத்திருப்பேங்கிறத அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. என்னால சொல்ல முடியல. என்னால அவர் அப்பழுக்கற்றவரை நான் மட்டும் சொல்லல. இன்னைக்கு என்ஆர் இளங்கோ அதே வார்த்தையை சொல்றாரு. ஒரு நாள் யோசிச்சிருந்தா கூட 2வது நாள் அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆமா மரபுகள் அப்படிதான் சொல்லுது, ரைட்டு, நல்ல விஷயத்த நல்ல நேரத்தை சுட்டி காட்டிட்டீங்க, இந்த வழக்குல இருந்து நான் விளைவிக்கிறேன் சொல்லியிருப்பாரா? சரி, இந்த நீதிபதி போயிட்டா இன்னொரு நீதிபதி மட்டும் விடுதலை பண்ணியிருப்பாரா சார்? நீங்க கேட்கலாம். ஆனால் நம்ம நடந்துகிட்டு வர்ற நடைமுறை, கடந்து வர்ற பாதை என்னவா சொல்லுது? நீதித்துறையை கடந்து வர்ற பாதை சட்டம் ஒண்ணுதான், நீதிபதிகளுடைய பார்வை மாறுது. அவர் விடுதலை பண்ணிருப்பார் நான் சொல்லல, இவர் விலகி இருந்தா இன்னும் கொஞ்சம் காலவாசிகள் நாங்க இன்னும் சில பாயிண்ட் எடுத்து சொல்லிருப்போம். இப்போ பொன்முடியினுடைய மனைவி அட்வான்ஸ் டாக்ஸே கட்டியிருக்கிறார், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணல. அதனால அதை ஒரு அடிப்படை காரணமா வச்சு நான் குற்றவாளியின் முடிவுக்கு வரேன்னு சொல்ற போது இன்னொரு நீதிபதி அதை வேற மாதிரி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த பெண்மணி இன்னைக்கு வெளியில வந்திருப்பாரு. நான் எல்லா ஆங்கிலையும் பேசுறேன் சார், ஊழல்வாதியை காப்பாத்தணுங்கிற நான் பேசல. ஒரு வழக்கை நம்ம இப்படிதான் பேசி ஆகணும். ஏன்னா இது இன்னும் தொடரப்போகுது. லஞ்ச ஊழல் வழக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் இன்னும் 4-5 வழக்கு மீதி இருக்கிற போது இந்த அரசியை கொலாப்ஸ் பண்ணி விட்டுடும். இனிமேலாவது முதலமைச்சர் வெளிச்சுக்கணும்னு சொல்ற அப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை அவர் போட்டிருந்தாருன்னா டிஸ்கஷன்ல வந்திருக்கும். இல்ல, அப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல்களை வாங்கினா ஆட்சியை பயன்படுத்தி அந்த வழக்குகள், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன், தகவல்களை வாங்கி எப்படியாவது பொன்முடியை விடுதலை பண்ணிருங்க. அப்படி நான் என் வாயில இருந்து அந்த வார்த்தையே வரலையே. நீங்கள் தவறு செய்திருந்தால், கடந்த ஆட்சியில் சில அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் பெயரை கேட்டு சில தவறு செஞ்சிருந்தால் அந்த தவறை திருத்திக்கோங்க. நான் சொல்ல புரியுதா சார்? நான் அதனாலதான் கட்சி தலைவர் பார்வையிலிருந்து இதை செய்யணும்னு நான் சொல்றேன். இது என் கருத்து இல்ல, திமுக எத்தனை பேருடைய கருத்து இதா இருக்குன்னு இந்த பேட்டி வந்த பிறகு பாருங்க. நான் பெருமைக்கோ எதுக்கோ சொல்ல, எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறவங்க தான், பத்திரிகையாளர்கிட்ட. இப்படி ஒரு கூட்டம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, முதலமைச்சர் கேட்டாரான்னு சொல்லுங்க. அவர் கேட்டிருந்தா பொன்முடி விடுதலை யாரும் கேட்கக்கூடாது. இன்னும் 5-6 பேர் மேல அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன் நான். இது போன்ற வழக்குகள் இருக்கு. பொன்முடி விடுதலை ஆனாலும் யாராவது சூமோட்டோ கூட எடுத்துருவாங்க சார். தாராளமா எடுங்க சார். நான் என்ன சொல்றேன், உங்க கடமையை நீங்க செஞ்சீங்களான்னு கேட்கிறேன் சார். இப்ப இந்த டிஸ்கஷன் நடந்திருந்தா விஎன்டிசி மட்டும் அவங்க நிர்வாக ரீதியாக அரசு தரப்பு மீட்டிங், அது அவங்களை அனுப்பிச்சிடணும்.
திமுக சட்டத்துறையும் இஎன்டிசி ஒன்னா வச்சுட்டு நடத்துற கூட்டம் இல்ல. நான் சொன்னது அந்த கூட்டம் அல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவர் முதலமைச்சர் என்ன தவறு நடிச்சு என்ன பெண்டிங் இருக்கு, கடந்த ஆட்சியாளர் மேல போட்ட வழக்கு என்னாச்சு, நம்ம எதெல்லாம் போட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் நடத்திருந்தா இன்னைக்கு இந்த லட்சணத்துல இந்த கதி இருந்திருக்காது சார். 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, சார்ஜ் ஷீட் 3 பேர் மேல தான் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷத்துல? 2.5 வருஷத்துல. அதுல கவர்னர் ஒரு ஆளுக்கு ஒப்புதல் தரல, 2 பேர் தரல, மீதி 2 பேருக்கு என்னாச்சு? உங்களை தடுப்பது எது? அப்ப எதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகிறது லேட் ஆகுது? விஎன்டிசி கூட்டத்தில் அதையும் தான் ஆலோசிக்கணும். நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் சும்மா பொன்முடிக்காக பேச சொல்லல, இதை அது முடிஞ்சு போச்சு, அனுப்பிடுறீங்க, சில குறிப்புகளை வாங்கிக்கிறீங்க. பொன்முடி உங்க வழக்குல ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, கவனமா வழக்கு நடத்திக்கோங்க, முடிஞ்சு போச்சா? கட்சி தலைவன் செய்ய வேண்டிய வேலை சார். நான் சொல்ல வர கருத்து அதான் சார். பொன்முடிக்கு பாயிண்ட்ஸ் அங்கிருந்து வாங்கிங்க, பிட்டு மாதிரி கொடுத்து நல்லா எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சிருக்கங்கிறது விஷயம் அல்ல. எனக்காக பாடுபட்டீங்களே, இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டீங்களே, பணமும் அடிச்சிருக்கீங்களே, அடிச்சதா சொல்றாங்களே, ஏதாவது பேசணுமா இல்லையா? ஒரு தலைவர் பேசுனீங்களா? பொன்முடிக்காக மட்டும் கேட்கல, இன்னும் 10 அமைச்சர்கள் இதே கேட்டகரியில் இருக்கிறாங்க. இனிமேலாவது அத்தகைய கூட்டத்தை நடத்துங்க, கூப்பிட்டு பேசுங்க, என்ன நடக்குது, எதை பழிவாங்கல்னு சொல்றீங்க. நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தா என்ன செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை மிஸ்டர், பேரை சொல்லுங்க, நீங்களே சமாளிச்சுக்கோங்க. எந்த இன்டராக்ஷனும் இல்லைங்கிற போதுதான் அப்போ அமைச்சர்களை முதலமைச்சர் அனாதைகளாக விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது திமுக பார்வையில. நான் சொல்றேன் திரும்ப, இதை பத்தி எந்த விமர்சனம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உண்மைகள் சில நேரம் சுடும், கசக்கும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. திமுக தொடர்ச்சியாக இவ்வளவு நாளும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பேச்சு வந்த போலாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, திமுக நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் அவங்க சைடு டிஃபெண்ட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ குற்றச்சாட்டுகள். அதனாலதான் இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பா பார்க்கப்படுது. வரலாற்று ரீதியாவே திமுக கரையை தூக்கி பொன்முடி மேலதான் எரிஞ்சிருக்காங்க. பொன்முடி மீது வீசப்பட்ட அந்த கரை இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிச்சு அறிவாலயத்திலையும் விழுந்திருக்கு, முதலமைச்சருடைய சட்டையிலையும் விழுந்திருக்கு, முதலமைச்சர் நெத்தியில பொட்டாக வந்து ஒட்டி இருக்குன்னு நான் உறக்க சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்ப எதனால கவனமா இருந்திருக்கணும்னு, பொன்முடியை காப்பாற்றணும், எப்படியா காப்பாற்றணும் நான் சொல்லல. உங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கணும், அவர் என்ன பண்றாரு ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஆமா, ஊழல் பண்ணா தண்டனை அனுபவிச்சாலும் சார் ஆகணும். இனிமேல் செந்தில் பாலாஜியை பத்தி சர்ச்சை வந்தபோது அவர் அதிமுக இருந்த போது, அப்ப அமைச்சராக இருந்த போது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. செல்வ கணபதி பதவியே இழந்த போது அவர் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நடந்ததுன்னு சொன்னாங்க. இனிமேல் ஊழல் கட்சி அதிமுகன்னு இவங்க உறக்க சொல்ல முடிய நிலையில இருக்கிறாங்க. பொதுவான சீமான் பேசலாம், மற்ற 3வது நபர்கள் பேசலாம், நீயும் ஊழல் நீயும் ஊழல்னு. அண்ணாமலை கூட உறக்க சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அதிமுக பத்தி பாதி பேச மாட்டாரு, சில கூட்டணி கணக்குகளை மனசுல வச்சுக்கிட்டு. இன்னைக்கு காலையில ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிச்சார், இல்ல நாங்க 2 பேரையுமே தான் ஒன்னா வச்சு பாக்குறோம், தவறு யார் செஞ்சாலும் தப்பு தான் சொல்றாரு. இவ்வளவு சொல்ற அண்ணாமலை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளுநரை கண்டிக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. வேண்டாம், உங்க கட்சி நியமிச்ச ஆளுநர் ஒரு வேண்டுகோள், அந்த ஃபைலில் ஏதாவது குறைபாடு இருந்தால், கேசி வீரமணி ஃபைலில், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஃபைலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், குறைபாடு தான் கேட்டு வாங்கி உடனடியாக ஒப்புதல் கொடுங்க, சட்ட நடவடிக்கைகள் தொடருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை ஒரு ட்விட்டு பார்த்தீங்களா? எந்த பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்கிறாரா? ஏன் பேசாம இருக்கிறா? அதனால தான் அண்ணாமலை இதில் நான் சேர்க்கல. சீமானுக்கு இருக்கிற அந்த நேர்மை, இந்த விஷயத்துல அந்த உரிமை அண்ணாமலைக்கு கிடையாது. சரிதானா? ஸோ அந்த வகையில் திமுக மிகப்பெரிய பின்னடைவை இன்னைக்கு சந்திச்சுட்டாங்க. என்ன நடந்தாலும் இந்த கரையை அழிக்க முடியாது. நாளை பொன்முடி விடுதலையே ஆனாலும் அதிமுக தரப்புல வந்து இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்னைக்கு காலையில் இந்த தீர்ப்பு வெளிவந்த சமயத்தில் திமுக சார்பாக அவர் தொலைக்காட்சியில் பேசின செய்தி தொடர்பாளர் சொன்னார், அதிமுகவுக்கு வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற லாஜிக் படி அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிற தகுதி திமுக இழந்துருச்சு அப்படின்னா, அந்த திமுக செய்தி தொடர்பாளர் சொன்னதும் சரியான லாஜிக் தானே வருது. ஆமாம், அதனால தான் சீமான் இருந்துச்சு என்ன சொல்லுவார், சீமான் இடத்துல யார் வேணாலும் வச்சுங்க, கமலஹாசன் கொஞ்சம் நடுநிலையாக இருந்தால் கமலஹாசனை சேர்த்துங்க, தினகரனை இன்னைக்கு சேர்த்துக்கலாம் நீங்க, சரிதானா? அவரும் பேச முடியாது, நீயும் ஊழல் பண்ணியிருக்க நீயும் ஊழல் பண்ணியிருக்கேன்னு. அது உண்மையா பொய்யா? அதிமுக இன்னைக்கு திமுக இந்த பின்னடைவை சந்திச்சதுல பிரதான எதிர்கட்சி திமுக ஆண்டாண்டு காலமாக வாழ்நாள் எதிரியா இருக்கிற அதிமுக சந்தோஷப்படுவாங்க, அதில் ஆச்சரியமே இல்லை. அவர்களும் கொஞ்சம் பதுங்கி தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கும் அவங்க மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நாள் நடந்துட்டு இருக்கு. நிரூபிக்கப்பட்ட வழக்கு ஒன்று தீர்ப்பு வந்தாச்சு. ஜெயலலிதா தீர்ப்பு கேட்க உயிரோடு இல்லை, ஆனாலும் கன்விக்டடுங்கிறது வார்த்தை வேற வேற டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதிமுக அதை உறக்க சொல்ல முடியாது. திமுகவும் அந்த உரிமையை இழந்துடுச்சுங்கிற அந்த மைல்கல் தான், நெகட்டிவான மைல்கல் தான் இன்னைக்கு நடந்தது. திமுகவுக்கு இது வரலாற்று ரீதியான பின்னடைவு அப்படிங்கிறத தாண்டி நடப்பு அரசியல் இது உடனடி தாக்கமா என்ன ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? உடனடி தாக்கங்கிறதுலாம் இல்லை சார். உடனடி தாக்கம் இவர் ராஜ்பவனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார், அதன் விளைவாக அவர் அமைச்சர் பதவி, அந்த இலாக்கா மாற்றம், ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ பதவி நேற்று முன்தினமே போயிடுச்சு. அந்த ஃபார்மாலிட்டி இதுக்காக வெயிட் பண்ணாங்க. அமைச்சர் பதவியை இழந்தது தான் உடனடியான தாக்கம். அரசியல் அதிகார அரசியலை பொன்முடி இழந்து விட்டார் தான் நான் பார்க்குறேன்.
ஏன்னா உச்சநீதிமன்றங்கள் அவ்வளோ சுலபத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்பீல் எடுத்துக்கிறது இல்லை. அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணிட்டு சிறைக்கு போகிறத தள்ளி போட்டுகிட்டே போகலாம். அந்த வழக்கை கொஞ்சம் இழுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அவங்க இழுக்கிறதும் இல்லை, உடனடியாக எடுத்துக்கிறதும் இல்லை. ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம்னு எடுத்துக்கிட்டா கூட பொன்முடிக்கும் அவரும் 70 வயதை கடந்தவர் தான். நான் எல்லாத்தையும் மனசில் வச்சு பேசுகிறேன். அந்த அதிகார அரசியலை அவர் இழந்தது ஒரு தாக்கம், பதவியை இழந்தது ஒரு தாக்கம். அடுத்து ஒரு அமைச்சரை கூடுதலாக சேர்க்கணும், யாரை சேர்க்கறது என்னன்னு இதெல்லாம் அவருக்கு இருக்கிற தலைவலிகள். இதை தவிர வேறு கூட்டணிகள் அந்த வாக்குகளே அப்படியே மாறிடும் அப்படிங்கிறலாம் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. ஊழலை ஒரு பொருட்டாக மக்கள் மதிக்கிறதே இல்லை. ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க, எடை போடுறாங்க மனசுக்குள்ளே. அப்படி ஊழல் பண்ணுறாங்க சொன்னால் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் சார்ஜஸ் வைக்கிறாங்க. தகுதியுள்ள தலைவர்கள் வச்சாங்க, மக்களால் நேசிக்கப்பட்ட மக்கள் செல்வாக்கு மிக்க 2 பேர், கலைஞர் ஜெயலலிதா மாறி மாறி வச்சாங்க. மக்கள் அதை நம்பி இருந்தால், ஏற்றுக்கொண்டிருந்தால் 2 பேருமே அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதை வச்சும் நான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. ஊழலை ஒரு பொருட்டா நினைக்கல. ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக அவங்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை. பொன்முடிக்கு தீர்ப்பு வந்துச்சு, திருக்கோயிலூரில் தொடங்கி திண்டிவனம் இங்கே செங்கல்பட்டு வர வரைக்கும் ஏன் சார் கேட்குறீங்க? டிராஃபிக்கு ஒரே ஊர்வலம், பொன்முடியை உடனே விடுதலை செய். எங்கேயாவது பார்த்தீங்களா? மக்கள் அப்படி வரமாட்டாங்க. திமுக தொண்டர்கள் சில பேர் உணர்ச்சி வசப்படலாம், மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஊழல் நடக்கிற பற்றி கவலைக்க மாட்டாங்க. ஒரு அளவு தாண்டி போகிறாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓட்டு போடுறப்போ அதை மைண்டில் வச்சு தண்டனை கொடுப்பாங்க. ஜெயலலிதாவே சமகால உதாரணமாக அதற்கு இருந்தார்னு சொல்கிறேன் நான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயலலிதாவை ஆட்சியில் அமர வச்சாங்க. காரணம், வழக்கை நீ பார்த்துக்கோ, தண்டனை ஜெயிலில் இருக்கா இருந்துக்கோ. ஜெயலலிதா குற்றவாளின்னு குன்ஹா தீர்ப்பளித்த போது அதிமுகவினர் அங்கே சில வேலைகளை பண்ணாங்க, போராட்டம், உணர்ச்சி வசப்பட்டு. பொதுமக்கள்னு சொல்கிற யாராவது ஒரு 100 பேர் 1000 பேர் ஊரே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்பழுக்கற்ற ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோஷம் கேட்டுச்சா? அந்த கோஷத்தையும் எழுப்ப மாட்டாங்க, அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போச்சு இந்த லஞ்சமும் ஊழலும். அந்த அளவை குறைக்கணும் தான் எனக்கு இப்போ ஒரு ஆசையே வருது. முதலமைச்சர் நினைச்சாருன்னா முடியும். என்ன சார் திடீர்னு முதலமைச்சர்கிட்ட கொண்டாடுங்க? ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர்கள் நினைத்தால் ஊழலை ஒரு கட்டுக்குள் வைக்கலாம், லஞ்சத்தின் அளவை குறைக்கலாம். ஸ்டாலின் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு கைதானப்போ இது பாஜகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அப்படி சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழி தான் இருக்குது? இல்லை, இப்போ என்ஆர் இளங்கோ இந்த குறிப்பிட்ட வழக்கை எடுத்து வச்சு பார்த்தோன்னா, என்ஆர் இளங்கோ சில பாயிண்ட்டை சொன்னார் இல்லையா? அவங்க அட்வான்ஸ் டாக்ஸே கட்டுற அளவுக்கு தயாராக இருந்தாங்க, கட்டுனாங்க, அதை நீதிபதி ஏற்றுட்டு இருக்கிறார். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைங்கிறதுக்காக அவர் குற்றவாளி அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தணுமா அப்படிங்கிற சில பாயிண்ட்ல போய் எடுத்து சொல்லலாம். அப்படி அவர் கணக்கு தான், அவர் பணம் தான் அது நிரூபணம் ஆயிட்டாலே பெர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுது. இல்லை, என்ஆர் இளங்கோ சொன்னது சட்டத்துறை, நான் அது அரசியல் ரீதியாக இல்லை நான் சொல்றேன். அப்போ வழக்குப்படி இது போட்டு ஒரு விடுதலை ஆயிடுறாருன்னா அப்போ எங்க மேல இப்போ திமுக என்ன வாதம் வைக்கும்? பாத்தீங்களா, இப்போ 0 ஆயிடுச்சு, 1 இந்த ஸ்கோர் இப்போ திருப்பி 0 ஆயிடுச்சு, நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள். ஆனா நான் சொல்லுவேன், அப்பையும் அரசியல் ரீதியாக திமுக மீது விழுந்த கரை தான். ஸோ அந்த வகையில் பார்த்தா அதன் பிறகும் கூட திமுகவினுடைய வாதம் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். பொன்முடி விடுதலையே ஆனாலும் கூட, நான் முதல் சுற்றுலேயே அந்த வார்த்தையை சொன்னேன், பொன்முடி விடுதலையே ஆனாலும் திமுகவின் மீது விழுந்த கரை அது அழிக்க முடியாதது தான். பார்க்கலாம் சார், பொன்முடியும் திமுகவும் இந்த வழக்கை எப்படி கையாளுறாங்க, மக்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்களுடைய இணைவும் கருத்து பெருமைக்கு நன்றி. நன்றி. மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.